சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி என்கிற சூசையம்மாள். இவர் சன்லைட் ஹோம் கேர் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மூகண்டஹள்ளி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமாரின் மனைவி நளினி என்பவர் ஊழியராக வேலைக்கு சேர்ந்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் மாதேஸ்வரன். இவர் திருப்பத்தூர் தலைமை அஞ்சலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார். மாதேஸ்வரனின் தாயாருக்கு வயது முதிர்வு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவரை பராமரிப்பதற்காக சன்லைட் ஹோம் கேர் மூலம் நளினியை திருப்பத்தூருக்கு வேலைக்கு வர வைத்துள்ளார். அப்போது மாதேஸ்வரனுக்கும் நளினிக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டிருக்கிறது. இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நளினி, மாதேஸ்வரன் நிர்வாணமாக இருக்கும்போது அதனை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து செல்விக்கு அனுப்பியுள்ளார். இதற்காக நாள் குறித்த செல்வி அந்த நிர்வாண வீடியோவை மாதேஸ்வரனுக்கு அனுப்பியுள்ளார். பதறிப்போன மாதேஸ்வரன், என்ன இது விளையாட்டு, உடனே அதை டெலீட் பண்ணு, யாராச்சும் பார்த்துட்டா அசிங்கமா ஆயிடும் என கூறியுள்ளார். அப்போது தனது கோர முகத்தை காட்டிய செல்வி அந்த நிர்வாண வீடியோவை வைத்து மாதேஸ்வரனிடம் 5 லட்சம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். செல்வியின் திட்டத்தை தெரிந்து கொண்ட மாதேஸ்வரன் வேறு வழியில்லாமல் 2,30,000 ரூபாயை கொடுத்ததாக தெரிகிறது. ஆனாலும் பணவெறி அடங்காத செல்வி மீதி பணத்தை கேட்டு மாதேஸ்வரனை தொந்தரவு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் செல்வியின் செல்போன் அழைப்பை மாதேஸ்வரன் தவிர்த்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செல்வி அந்த வீடியோவை தனது நிறுவனத்தில் வேலை செய்யும் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த விமல்ராஜுக்கு மாதேஸ்வரனிடம் பணம் கேட்கும்படி கூறியுள்ளார். அதன்படி விமல்ராஜ் மாதேஸ்வரன் வீட்டிற்கு சென்று பணம் கேட்டுள்ளார். பயந்து போன மாதேஸ்வரன் இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் செல்வி, நளினி மற்றும் விமல்ராஜ் ஆகிய 3 மீது வழக்கு பதிவு செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தனியார் ஏஜென்சி மூலம் வீட்டு வேலைக்கு சேர்ந்து அரசு அதிகாரியை மிரட்டி பணம் பறித்த சம்பவம் திருப்பத்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.